ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான எம்மியான ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம், ரொம்ப மொறுமொறுன்னு. வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு காலிஃப்ளவர் ஒரு நல்ல பெரிய சைஸ் பூ எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்னதாக பூ மாதிரி இருக்கும் பாருங்கள், அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்ல ஒரு 10 நிமிஷம் சுடு பண்ணி அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்கும் போது அந்த பூ ரொம்ப குழஞ்சா மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் விட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன புழுக்கள் செத்துரும். நம்மளுக்கும் இந்த காலிஃப்ளவர் நல்லா முறுமுறுவாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப மெயினு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் இந்த காலிஃப்ளவரை தண்ணியெல்லாம் நல்லா இறங்கின பிறகு நம்ம அதை எடுத்து இன்னொரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். அதில் தண்ணி இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இன்னும் உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், அது காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போட்டிருக்கேன். இப்போ இவ்வளோ தான் நான் போட்டிருக்கிற மசாலா, இதுவே உங்களுக்கு போதுமான அளவு. இப்போ இது நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பூனில் இல்லைனா கையில் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி டைரெக்டாக ஊற்றாமல் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தெளித்து பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கோட்டாக இருக்குது, இதுவே போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுல தான் இந்த காலிஃப்ளவர் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிருச்சு, காய வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு மீடியமில் வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா உங்களுக்கே தெரியும் அது நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காலிஃப்ளவர் குக் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற மாவு தான் குக் ஆகணும். அதுக்கு 7 நிமிஷம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா நிஜமாக நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். டைம் ஆனாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அப்படியே தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் கூட ஸ்டார்டராகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த காம்போவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல ஒரு மணத்துக்காக நான் கறிவேப்பிலை போட்டிருக்கேன் ஹோட்டல் ஸ்டைலில். பாருங்கள், நம்மளுக்கு முறுமுறுவான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய காலிஃப்ளவர் பக்கோடா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வரும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.